யாருக்கு நம்ம பயப்பட வேண்டும்? யாருக்கு பயப்பட வேண்டும்? உலகத்துல மனிதர்கள் யார் யாருக்கெல்லாமோ என்ன செய்யறாங்க? பயந்து கொண்டிருக்கிறாங்க. அரசு வேலை பார்க்கிற அதிகாரிகள் அவங்க மேல உள்ள அதிகாரிக்கு என்ன செய்யறாங்க? பயப்படுறாங்க. அல்லனா ஏதோ ஒரு துறையிலேயோ கம்பெனிலேயோ எதுலேயோ வேலை பார்க்கிற மனிதர்கள் தங்களுடைய மேனேஜருக்கு, தங்களுடைய தலைமையில இருக்கிறவர்களுக்கு பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல தேவ பிள்ளைகளாய் இருக்கிறதான நாம் யாருக்கு பயப்பட வேண்டும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகமம் முழுவதையும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காரியம் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கும். நம்முடைய தேவனுக்கு என்ன செய்யணும்? பயப்பட வேண்டும். நீங்க வேதாகமத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று தேவனுக்கு நீங்க என்ன செய்யணும்? பயப்படணும். முதல்ல யாருக்கு பயப்படணுமா? தேவனுக்கு பயப்படணும். தேவனுக்கு பயப்படணும் சொல்லி லேவியராகமம் 25:17 சொல்லுகிறது. அடுத்து நெகேமியா 1:11 சொல்லுகிறது. அவரின் நாமத்திற்கு என்ன செய்யணும்? பயப்படணும். மூன்றாவது சொல்லுகிறது யோபு 37:24 சொல்லுகிறது. சர்வ வல்லவருக்கு என்ன செய்யணுமா? பயப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்து சங்கீதம் 128:1 சொல்லுகிறது. கர்த்தருக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். யோபு 28:28 சொல்லுகிறது. ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். எல்லாமே சுற்றி சுற்றி வருகிறது. தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? பயப்பட வேண்டும். இன்னைக்கு மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு என்ன செய்யறோமா? பயப்படுறோமா? இதான் முக்கியமான கேள்வி. வேதம் சொல்லுகிறது. முதல்ல பார்க்கிறோம் யாருக்கு பயப்படக்கூடாது என்பதை தியானித்தோம். நல்லது. ஆனால் இப்போ நம்ம பயப்படக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவருக்கு நம்ம பயந்து இந்த உலகத்துல வாழ்றோமா? அதுதான் கேள்வி. கிறிஸ்தவர்களாய் இருக்கிற எல்லாரும் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தருக்கு பயந்துதான் நான் வாழ்கிறேன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கணும்? மாற்றம் வந்திருக்கணும். கர்த்தருக்கு தான் நான் பயந்து வாழ்றேன் அப்படின்னு சொல்ற எந்த தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கணும்? மாற்றம் வந்திருக்கணும். ஆண்டவருக்கு பயப்படுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யல? பயப்படலாம். அவரின் நாமத்திற்கு பயப்படணும். அவர் நாமம்னா என்ன? யாத்திராகமம் 3:14 சொல்லுகிறது. இருக்கிறவராகவே என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். அதென்ன இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னா அவர் ஒரு நாளும் அழிந்து போகிறவர் அல்ல. ஒரு நாளும் அவரை அழிக்க முடியாது. நான் நிரந்தரமாகவே இருக்கிறேன். நான் எப்போதும் இருக்கிறேன். இன்றைக்கும் இருக்கிறேன். நேற்றும் இருக்கிறேன். நாளையும் நான் என்ன செய்வேன்? இருப்பேன். இனி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நான் என்ன செய்வேன்? இருப்பேன் சொன்ன அவருடைய நாமத்திற்கு நீங்க என்ன செய்யுங்க? பயப்படுங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பயம் இருக்கிறதா? பயந்தா நம்ம என்ன செய்வோம்? கர்த்தருக்கு பயந்தா பயப்படுகிற தேவ பிள்ளைகள் என்ன செய்வாங்க? ஒன்று பரிசுத்தமா என்ன செய்வாங்க? வாழுவார்கள். இரண்டாவது பாவத்தை விட்டு என்ன செய்வாங்க? விலகுவார்கள். ஆண்டவருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒன்று என்ன செய்வாங்க? பரிசுத்தமாய் வாழ்வார்கள். ரெண்டு என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் பாவத்தை விட்டு என்ன செய்வாங்க? விலகுவார்கள். மூன்றாவது நீங்க பார்த்தீங்கன்னா உண்மையா என்ன செய்வாங்க? வாழுவார்கள். யாருக்கு உண்மை? கர்த்தருக்கு உண்மை, கணவருக்கு உண்மை, மனைவிக்கு உண்மை, தேவனுக்கு உண்மை, எல்லாருக்கும் உண்மையாய், சபைக்கு உண்மை, இது எல்லாவற்றிலையும் உண்மையா என்ன செய்வாங்க? இருப்பாங்க. பயப்படலைன்னா அவங்ககிட்ட உண்மையும் என்ன செய்யாது? இருக்காது. பரிசுத்தமும் என்ன செய்யாது? இருக்காது. பாவத்தை விட்டு விலகுகிற அனுபவம் என்ன செய்யாது? இருக்காது. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த போது அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்யாதவராம், பாவத்துக்கு விலகினவராம், பாவத்தை பார்க்காதவர் என்று வேதம் சொல்லுகிறது. அநீதியை பார்க்காத கர்த்தர். பாவம் செய்யாதவர், பாவத்துக்கு விலகினவர், பரிசுத்தமாய் வாழ்ந்தவர் யார் என்று சொன்னால் இயேசு மட்டும்தான். அவரை அல்லாமல் இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம், எத்தனையோ மதங்கள் இருக்கலாம், அது அவரவருடைய நம்பிக்கை. ஆனால் இயேசுவை தவிர வேற யாருமே என்ன செய்ததில்லை? பரிசுத்தமாய் வாழ்ந்ததில்லை. அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலங்களிலே தெய்வ பயம் அற்று போயிருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. எல்லாத்துக்கும் பயப்படுகிற பயம் இருக்கிறது. ஆனா ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என்ன செய்யல? இல்லை. நான் தேவனுக்கு பயப்படுகிறோம். தேவனுக்கு பயப்படணும்னா நம்ம என்ன செய்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க வேதத்திலே வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்லுவார், இப்பொழுது நீ கர்த்தருக்கு எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் என்ன செஞ்சிருக்கிறேன்?
அறிந்திருக்கிறேன். எப்பொழுது? தன் மகனை முழுமையாய் அர்ப்பணிப்பதற்கு. ஆண்டவர் சொன்னார், உனக்கு 100 வயதிலே கொடுத்ததான அந்த குழந்தையை நீ என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். 100 வயதிலே. சாராளுக்கு 90 வயது, ஆபிரகாமுக்கு 100 வயதிலே கொடுத்ததான அந்த ஒரே குழந்தையை பலி செலுத்தணும் ஆண்டவர் சொன்னார். ஆனா அதற்கும் இவர் என்ன செய்யல? தயங்கல. ஆனால் ஆண்டவர் அவனை பலி செலுத்த விடவில்லை. அதற்கு பதிலாக தேவன் ஆபிரகாமை என்ன செய்தாராம்? சோதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமை என்ன பண்ணார்? சோதித்தார். தன் குமாரனை முழுவதும் ஒப்பு கொடுப்பதற்கு அவன் அர்ப்பணித்த போதுதான் ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று என்ன செஞ்சிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறோம்னு சொன்னா நம்மை முழுவதும் என்ன செஞ்சிடணும்? அர்ப்பணிச்சிடணும். வேற எதுக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. எவ்வளவுதான் காரியங்கள் இருக்கட்டும், எவ்வளவுதான் தேவைகள் இருக்கட்டும், எவ்வளவுதான் வேலைகள் இருக்கட்டும், ஒரு நாள் 3 மணி நேரம் கூட நம்மால் கர்த்தருக்கென்று கொடுக்க முடியவில்லை என்று சொன்னார், நம்ம தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்று என்ன செய்ய முடியாது? சொல்லவே முடியாது. ஆனால் இது மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பயப்படாம பயம் இல்லாம வாழ்ந்து வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை என்ன செய்து விட்டது? கடந்து போய்விட்டது. இத்தனை ஆண்டுகள் பயப்படாம நம்ம வாழ்க்கை என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. ஆனால் இனி உள்ள நாட்களை பயப்படும். அப்படி பயப்படல அப்படின்னா ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு என்ன செய்ய போறாரு? சீக்கிரம் வரப்போகிறார். அப்ப நியாய தீர்ப்பிலிருந்து என்ன செய்ய முடியாது? தப்ப முடியும். பயம் எங்க இருக்கணும்? இருதயத்துல என்ன செய்யணும்? இருக்கணும். ஐயோ, தெய்வ சமூகம் நம்ம ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், நம்ம ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், தேவ சமூகத்துக்கு வரணுமே என்கிற பயம். ஊழியக்காரருக்கு பயப்படுகிற பயம் அல்ல, அல்லனா ஏதோ விசுவாசிக்காக பயப்படுகிற பயம் அல்ல. கர்த்தருக்கு பயந்து நீங்க என்ன செய்யணும்? தேவ சமூகத்திற்கு கடந்து வர வேண்டும். இருக்கிறவராகவே இருக்கிறேன் சொன்ன அவருடைய நாமத்திற்கு நம்ம என்ன செய்யணும்? பயப்படணும். சர்வ வல்லவருக்கு பயப்படணும். சர்வ வல்லவர்னா யாரு? அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினதான சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? பயப்படணும். வேதம் சொல்லுகிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. ஆண்டவருக்கு வானம் என்ன செய்யலாம்? சிங்காசனம். வானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. பாதம் எங்க இருக்கு? பூமியில. அப்ப பாதபடி. இப்ப நம்ம யாருடைய பாதபடியில இருக்கிறோம்? தேவனுடைய பாதபடியில இருக்கிறோம். தேவ சமூகத்துல இருக்கிறோம். நிறைய பேர் தேவ சமூகத்திற்கு வருகிறதற்கு பயம் இல்லை. பயம் இல்லாத வாழ்க்கை ஒரு நாள் என்ன செஞ்சிடும்? அழிவை நோக்கி கடந்து போய்விடும். உலகத்துல பயம் இல்லாம இன்னைக்கு நிறைய மனிதர்கள் வாழ்ந்து வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சிருக்கிறாங்க? எடுத்திருக்கிறாங்க. பாவம் செய்வதற்கு பயம் இல்லை. ஆமென். பாவத்தை விட்டு விலகுவதற்கு என்ன செய்யல? முடியல. பாவம் செய்யும் போது பயம் இருந்தா பாவம் என்ன செய்ய மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. கட்டாயமாய் செய்ய மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். சினிமா தியேட்டருக்கு நான் போயிருக்கிறேன். போகும்போது எனக்கு பயம் வந்தது. பயம் வந்ததும் தியேட்டர்ல இருந்து வெளியே என்ன செஞ்சிட்டேன்? வந்துட்டேன். சின்ன வயசுல ஹாஸ்டல்ல போகும்போது பசங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சிட்டாங்க? கூட்டிட்டு போயிட்டாங்க. தியேட்டர் வாசல் வரைக்கும் போயிட்டு எனக்கு பயம். ஐயோ, நம்ம படம் என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி திரும்பி நான் வந்துட்டேன். என் கூட சேர்ந்த பசங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? தியேட்டருக்குள்ள போய் சினிமா பார்த்தாங்க. இன்னைக்கு சினிமாலாம் எங்க இருக்கிறது? நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது. நம்ம வீடுங்கிறத விட நம்ம கையில என்ன செய்யுது? இருக்கிறது. என்ன வேணாலும் கையில என்ன செஞ்சு கொள்ளலாம்? பார்த்துக்கொள்ளலாம். நல்லதையும் பார்க்கலாம், கெட்டதையும் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அன்னைக்கு தியேட்டருக்கு போய் 5 ரூபா 2 ரூபா 3 ரூபா டிக்கெட்டு கொடுத்து தான் என்ன செய்யணும்? போய் படம் பார்க்க வேண்டும். அப்பவுமே எனக்கு பயம் இருந்தது. என்னை யாரும் பார்க்கவில்லை, யாருக்கும் தெரியாது. ஆனா பயம். ஐயோ, நம்ம போய் என்ன செய்யக்கூடாது? கிறிஸ்தவனா இருந்து கொண்டு இதெல்லாம் செய்யக்கூடாது என்கிற பயம் வந்து தியேட்டருக்குள்ள போகாம வெளியே வந்த. இன்றைக்கு வேணாலும் என் கூட படிச்ச பசங்களுடைய கான்டாக்ட் இருக்கிறது, நம்பர் இருக்கிறது. அவங்கள்ட்ட கேட்டா தெரியும். ஏன்னா பயம் இருந்தது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுனாலதான் அங்க என்ன செய்ய முடியல? போக முடியல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள வேண்டும். பயம் இருக்கிறதா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எதற்கெல்லாமோ பயப்படுகிறோம். அன்னைக்கு ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னா, பயப்படாதே. நம்ம எதுக்கெல்லாம் பயப்படாம இருக்கணும்? ஆனா பயப்பட வேண்டிய காரியமும் என்ன செய்யுது? இருக்கிறது. பயப்படக்கூடாத காரியமும் இருக்கிறது, பயப்பட வேண்டிய காரியமும் இருக்கிறது. இதிலே மிக குறிப்பாய் நம்ம தேவனுக்கு இந்த காலை வேளையில
நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். தன்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிற போதுதான், தன்னையும் தன் முழுமையும் அர்ப்பணிக்கிற போதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்று ஆண்டவர் அறிந்து கொள்வார். சரீரங்களை ஜீவ பலியா என்ன செய்யணுமா? ஒப்பு கொடுக்கணும். அதுதாங்க புத்தியுள்ள ஆராதனை. ஒப்பு கொடுக்காம நம்ம என்ன ஆராதித்தாலும் சரி, அது ஒரு பிரயோஜனம் இல்லை. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அப்படி இருக்க சகோதரரே, எப்படி இருக்க சகோதரரே, அதற்கு முந்தின வசனங்களை எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் என்ன செய்யணுமா? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியா என்ன செய்யணுமா? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் ஏக சுதன் என்று பாராமல், உனக்கு ஒரே குமாரன் என்று பாராமல் அவனை நீ என்ன செய்த? ஒப்பு கொடுத்தாய். அதனாலதான் நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் என்ன செய்தேன்? இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிறான், நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வதிக்கணும்னா நீங்க கர்த்தருக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். அதற்கு பிறகுதான் சொன்னார், வானத்தின் நட்சத்திரங்களை போல நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். உங்களை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். இங்கு வேதம் சொல்லுகிறது, சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை, நிறைய பேர் சொல்லுவாங்க, என் உள்ளம் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு? பரிசுத்தமா தான் இருக்கு. நான் உள்ளெல்லாம் நல்ல பரிசுத்தமா தான் என்ன செய்தேன்? இருக்கிறேன். வெளியே எப்படி இருந்தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. வேதம் சொல்லுகிறது, உள்ளும் புறமும் என்ன செய்யணுமா? பரிசுத்தமா இருக்கணும். உள்ள பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே பாவம் செஞ்சா பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு சமம் அல்ல. பரிசுத்தமாய் வாழ்வதற்கான அடையாளம் அது அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய சரீரங்களை நீங்க என்ன செஞ்சிடணுமா? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியா. ஜீவ பலினா என்ன? முழுவதும் நம்மை அர்ப்பணிக்கிறது, முழுவதும் நம்மை ஒப்பு கொடுக்கிறது. அப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் என்ன செய்கிறேன்? உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துல நீங்க என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும். எப்படியா? முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு மனசோட நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடணும். ஏதோ வாரம், ஏதோ போகணும், வரலனா ஐயோ அப்படிங்கிறதுக்காக அல்லவே அல்ல. தேவ சமூகத்துல முழு இருதயத்தோடு நீங்க என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும். நம்ம சரீரம் எப்படி இருக்கணுமா? இயேசுவை தேடுகிற, இயேசுவை ஆராதிக்கிற, இயேசுவுக்கென்று வாழுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், நான் தேவனுக்கு தான் பயந்து நடக்கிறேன் என்று சொல்லுகிற எந்த விசுவாசியா இருந்தாலும், எந்த தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களா இருந்தாலும், இவர்கள் எப்படி இருக்கணும்? சரீரத்தை பரிசுத்தமாய் வாழ என்ன செஞ்சிடணும்? ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். சரீரத்துல பாவம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. வெளிப்படையான பாவம் நிறைய என்ன செய்து இருக்கிறது. சரீரத்துல நிறைய பாவங்கள் செய்யறாங்க. சரீரத்தின் மூலமாய் பாவம் செய்து தங்கள் ஆத்துமாவை கெடுத்துக் கொள்ளுகிற மனிதர்கள் ஏராளமாய் இருக்கிறார்கள். பொய் சொல்லுவது நம்முடைய சரீரத்துல தான் என்ன செய்கிறோம். இப்படி பல காரியங்கள் நம்ம என்ன செய்கிறோம்? செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையான கிறிஸ்தவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து பாவத்தை விட்டு என்ன செய்வாங்க? விலகுவாங்க. பாவம் செய்யறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன்லாம் கிறிஸ்தவன், அவன் தப்பு பண்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், அவங்களாம் உண்மையான கிறிஸ்தவர்களை என்ன செய்யாது? கிடையாது. பேருக்காக கிறிஸ்தவர்களா என்ன செய்திருக்கலாம்? இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க தேவனுக்கு பயப்படணும். தேவனுக்கு பயப்படுகிறதுனா எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நம்மையே முழுவதும் ஒப்பு கொடுக்கணும். ஆசீர்வாதம் வேணுமா? பரலோக நன்மை வேணுமா? நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகணுமா? வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படணும், அவரின் நாமத்திற்கு பயப்படணும், சர்வ வல்லவருக்கு நீங்க பயப்படணும். உங்களையும் என்னையும் ரட்சித்த ஆண்டவராகிய இயேசுவுக்கு என்ன செய்யுங்க? பயப்படுங்க. ஆண்டவருக்கு பயந்தாலே நிச்சயமாக என்ன செய்வோம்? பாவமே செய்ய மாட்டோம். பரிசுத்தமா என்ன செய்வோம்? வாழுவோம். ஒரு சின்ன பொய் கூட சொல்லவே என்ன செய்ய முடியாது? கர்த்தருக்கு பயந்தா நம்ம சொல்ல முடியாது. சின்ன பொய், சின்ன கெட்ட வார்த்தை கூட நம்மளால என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. கெட்ட வார்த்தை பேசுறோம்னா நமக்கு பயம் இல்லை என்றுதான் அர்த்தம். பொய் சொல்றோம்னா தேவனுக்கு பயப்படுறது பயம் இல்லை என்றுதான் அர்த்தம். சினிமா பார்க்கிறோம்னா பயம் இல்லை என்றுதான் அர்த்தம். சீரியல் பார்க்கிறோம்னா பயம் இல்லைன்னு தான் என்ன செய்யுது? அர்த்தம். தேவ சமூகத்துல தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்?
அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம யாரும் பார்க்கறது இல்லை, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை பயந்து வாழுகிற தேவ பிள்ளைகளாய் இந்த கடைசி காலங்களிலே வாழ வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். இரண்டாவதாக ஒரு காரியத்திற்கு நம்ம பயப்படணும், நடுங்கணும். அதுதான் வசனத்துக்கு என்ன செய்யணும், நடுங்க வேண்டும். முதல்ல யாருக்கு? தேவனுக்கு, சர்வ வல்லவருக்கு, அவருடைய நாமத்திற்கு, ஆண்டவருக்கு, கர்த்தருக்கு. சுருக்கமாய் சொல்ல போனா உங்களையும் என்னையும் ரட்சித்த தேவாதி தேவனுக்கு, உங்களையும் என்னையும் ரட்சித்த ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வருகை பரியந்தமும் மரணம் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், பயப்படணும். வருகை வரைக்குமா? ஏதோ நான் போன வருஷம் நான் பயந்துதான் இருந்தேன், போன வருஷம் நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆண்டவருக்கு பயந்துதான் வாழ்ந்தேன். இன்னைக்கு எப்படி வாழுகிறோம், அதுதான் முக்கியம். நாளைக்கு எப்படி வாழ போகிறோம், இயேசு வரும்போது எப்படி வாழ்ந்து கொண்டிருப்போம், அதுதான் முக்கியம். நேற்றைக்குள்ள பரிசுத்தத்தை வைத்து 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காரியங்களை வச்செல்லாம் ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், நாளைக்கு எப்படி இருக்க போகிறோம், இன்னும் 5 வருஷம் வருவதற்கு, ஆண்டவர் வருவதற்கு தாமதமானால் அப்ப நம்ம எப்படி இருப்போம், கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பழைய கதையெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே காலத்தை என்ன செய்ய முடியாது, ஓட்ட முடியாது. புதிய காரியத்திற்கு நம்ம வந்துடணும், புதிய அனுபவத்துக்கு என்ன செஞ்சிடணும், வந்துடணும். அன்னைக்கு பெற்ற அபிஷேகத்தை வைத்து, அன்னைக்கு பெற்றதான பரிசுத்த வாழ்க்கையை வைத்து அல்ல, இன்னைக்கு பரிசுத்தமாய் வாழ்றோமா, இன்னைக்கு அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறதா, அன்னைக்கு ஆவியானவர் நம்மை நடத்தினார், இன்னைக்கு ஆவியானவர் நடத்துறாரா, அன்னைக்கு நான் ஒழுங்கா கர்த்தரை தேடினேன், இன்னைக்கு கர்த்தரை தேடுகிறோமா, அன்னைக்கு நான் உண்மையாய் வாழ்ந்தேன், இன்னைக்கு நம்ம உண்மையாய் வாழ்றோமா, அன்னைக்கு சரியான நேரத்துக்கு தேவ சமூகத்துக்கு வந்தேன், இன்னைக்கு நான் சரியா இருக்கிறேனா, இதுதான் முக்கியம். இயேசு வரும் வரைக்கும், அவருடைய வருகை வரைக்கும், மரணம் வரைக்கும் நம்ம இயேசுவுக்கு என்ன செஞ்சிடணும், உண்மையாய் வாழ்ந்து நம்முடைய ஓட்டம் என்ன செஞ்சிடணும், ஓடி முடித்திடணும். இன்னைக்கு உண்மை என்பது கொஞ்ச காலம் இருந்துட்டு திரும்ப இல்லாமல் இருப்பதல்ல, கடைசி வரைக்கும் பரிசுத்தமும் உண்மையும் தேவை. இரண்டாவதாக நீங்க வசனத்திற்கு பயப்படணும், நடுங்கணும். நடுங்கணும்னா வசனத்துக்கு கீழ்ப்படியணும். வேதம் சொல்லி ஏசாயா 66:2 சொல்லுகிறது, வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். ஆண்டவருடைய வசனத்துக்கு பயப்படுகிற பயம் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற பயம் என்ன செய்யணும், வேணும். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றதை நம்ம அப்படியே என்ன செஞ்சிடணும், செய்திடணும். ஆண்டவர் இதை செய்யக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. பொய் சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, ஆனா அதற்கு நம்ம கீழ்ப்படியணும். கெட்ட வார்த்தை உங்களுடைய வாயில என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, அந்த வார்த்தைக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். மனம் திரும்பணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, என்ன செஞ்சிடணும், மனம் திரும்பணும். அடுத்து பாவத்திலிருந்து விலக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், விலக வேண்டும். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில பாவம் என்ன செய்தது, தேடி வந்தது, ஆனா அவர் விட்டு என்ன செய்தாரு, விலகி போனார். அப்போ வசனத்துக்கு நடுங்கிற நடுக்கம், வசனத்தை வாசித்தாதான் அதற்குள்ள இருக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். வசனத்தை வாசிக்கல, கேட்கலன்னா அதற்கு பயப்படுகிற பயமே என்ன செய்யாது, இருக்காது. நம்முடைய கையில இருக்கிற பைபிள் நமக்கு என்ன கற்றுத் தருகிறதோ அதை தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பதான் எழுதப்பட்டதான இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, மனிதனை மாற்றக்கூடியது, அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வருகிறது, கொலைக்காரனை பரிசுத்தவானாய் மாற்றுகிறது, பாவியை பரிசுத்தவானாய் மாற்றுகிறது, ஆமென், பாவம் செய்த மனிதரை பரிசுத்தமாய் மாற்றுகிறது. எதுவென்று சொன்னார், இந்த வார்த்தை தான் மாற்றுகிறது. அப்ப இந்த வசனத்துக்கு என்ன செய்யணும், நடுங்க வேண்டும். இந்த வசனத்துக்கு பயப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்ப வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது, ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து கர்த்தருடைய பந்தியை நாம் என்ன செய்யணும், கனம் பண்ண வேண்டும். ஆண்டவராகிய இயேசு சொல்லி போனார், அவர் சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாக சொன்னார், என் மாம்சத்தையும் என் இரத்தத்தையும் நீங்க என்ன செய்யணும், பானம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். இப்படி நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்யலாம், சொல்லிக் கொண்டு போகலாம். நாம் ஆண்டவருடைய வசனத்துக்கு என்ன செய்யணும், நடுங்கணும். அவருடைய வார்த்தைக்கு பயப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் என்ன செய்வாரா, அவனை கெடுப்பார். நீங்களே அந்த ஆலயம், நம்ம தான் ஆலயம். இந்த ஆலயம் எப்படி இருக்கணும்,
பரிசுத்தமாய் இருக்கணும். இந்த ஆலயத்துல யார் வாசம் பண்ணணும்? தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்யணும்? வாசம் பண்ணணும். வேதம் சொல்லுகிறது, வசனத்துக்கு நடுங்குகிறவனே, தேவனுடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் என்ன செய்வாரா? நோக்கி பார்ப்பார். அது மற்றவங்களை என்ன செய்ய மாட்டாரு? கண்டு கொள்ளவே மாட்டார். நீங்க எவ்வளவுதான் இருக்கட்டும், வசனத்துக்கு நடுங்குகிற நடுக்கம் இல்லை, வசனத்துக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா ஆண்டவர் பார்க்கவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மை நோக்கி பார்க்கணும்னா, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யணும்னா வசனத்துக்கு பயப்படுகிற பயம் நமக்கு என்ன செய்யணும்? அவசியமா என்ன செய்கிறது? இருக்கிறது. வேதம் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுத்தருகிறது. ஒன்று, தேவனுக்கு பயப்படுங்க. இரண்டாவதாக, வசனத்துக்கு பயப்படுகிற பயம் இருக்கட்டும். வசனத்துக்கு பயப்படனா நீங்க ஆதியாமத்திலிருந்து என்ன செய்யுங்க? வாசியுங்கள். ஆதியாமத்திலிருந்து என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும். வாசித்தாதான் இதுல என்ன இருக்குன்னு சொல்லி நமக்கு என்ன செய்யும்? தெரியும். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கலன்னா நமக்கு தெரியாது. நம்ம தவற என்ன செய்யாது? சுட்டி காட்டாது. நீங்க பைபிளே வாசிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய தவறு உங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. தவறு தெரியணும்னா, நம்ம செய்கிற தவறான காரியம் நமக்கு தெரியணும்னா வசனத்தை நீங்க என்ன செய்யுங்க? வாசியுங்க. நம்ம போற வழி சரியில்லை அப்படின்னு நமக்கு தெரியணும்னா இந்த வேதத்தை என்ன செய்யுங்க? வாசியுங்க. ஏன்னா இதுலதான் எல்லாமே என்ன செய்கிறது? அடங்கி இருக்கிறது. நடக்க வேண்டிய பாதை கற்றுக் கொடுக்கிறது, போக வேண்டிய வழியை கற்றுக் கொடுக்கிறது, எங்க இருக்கணும்னு கற்றுக் கொடுக்கிறது, எங்க இருக்க கூடாதுன்னு கற்றுக் கொடுக்கிறது, எதை பேசணும்னு கற்றுக் கொடுக்கிறது, எதை பேசக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்கிறது, கிறிஸ்தவர்களை என்ன செய்யணும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. நம்ம சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும். சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும்னு கர்த்தர் விரும்புகிறோம். சுயநலமான வாழ்க்கை என்ன செய்யக்கூடாதான்? வாழக்கூடாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சுயநலமான வாழ்க்கை. ஒரே குறுகிய வட்டத்துக்குள்ளதான் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். ஆனால் இயேசு சுயநலமாய் வாழவில்லை, பிறருக்காய் வாழ்ந்தார். பிறருக்காய் வாழனா நம்ம என்ன செய்யணும்? பிறருக்காய் ஜெபம் பண்ணணும். பிறருக்காய் நம்மால் முடிந்ததை என்ன செய்யணும்? உதவி செய்யணும். பிறரை நேசிக்கணும். மற்றவர்களுக்கு நம்ம எதை செய்ய முடியுமோ அதை செய்யணும். அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப நம்ம வசனத்துக்கு என்ன செய்யணும்? நடுங்கணும். சரி, வேதம் சொல்லுகிறது ஏன் பயப்படக்கூடாது? முதல்ல பார்த்தோம், ஆண்டவர் நீ பயப்படாதேன்னு சொன்னா யாருக்கு பயப்படக்கூடாது என்று பார்த்தோம். இரண்டாவது, நம்ம யாருக்கு பயப்படணும் என்று பார்த்தோம். ஏன் பயப்படக்கூடாது? இன்றைக்கு நிறைய காரியங்களை குறித்து மனிதர்கள் என்ன செய்யறாங்க? பயந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் பயப்படக்கூடாது என்று சொன்னா தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? துணையாய் இருக்கிறார். தேவன் நமக்கு துணையாய் இருக்கிறார். ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். ஏன் பயப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னா, நான் உன் கூடவே என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் என்ன செய்வேன்? சகாயம் பண்ணுவேன். ஆண்டவர் என்ன செய்வாரா? உங்களுக்கு உதவி செய்வார். ஏன் பயப்படக்கூடாது? பயப்படக்கூடாத காரியங்களை குறித்து நம்ம தியானித்து இருக்கிறோம். ஏன் பயப்படக்கூடாதுன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆண்டவர்? வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன செய்கிறார்? நம்ம கூட இருக்கிறார். அவர் நமக்கு துணையாய் இருக்கிற போது நம்ம ஏன் என்ன செய்யணும்? பயப்படணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம்? பயப்படலாம். எந்த காரியத்தை குறித்து நம்ம பயந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், பயப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உன் கூடவே என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், திகையாதே, நான் உன் தேவன். நான் யாரா? உன்னுடைய தேவன். ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து சொல்லுகிறான், நான் உன்னுடைய தேவன். இந்த உலகத்தில் அநேக தெய்வங்கள் இருக்கலாம். எல்லா தெய்வமும் சொல்ல முடியுமா? நான் உன் தேவன், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் அதை செய்வேன், இதை செய்வேன் என்று என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. ஆனா தேவன் சொல்லுகிறார், நான் உன் கூடவே என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். உலகத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கூடவே என்ன செய்வேன்? இருப்பேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் எல்லாம் செய்வேன் என்றெல்லாம் எல்லாம் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. எல்லாமே சொன்னாலும் ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறான், நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், நான் உன் கூடவே என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்னா, உனக்கு நான் துணையாய் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். துணையாய் நான் உன் கூடவே என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். பிறையா நீ பயப்படுகிறாய்?
நீ பயப்படவே வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை என்ன செய்யல? கொடுக்கல. பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்திருக்கிறார். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, ஏன் நம்ம பயப்படக்கூடாதுன்னா, முதல்ல கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இரண்டாவது, நீதிமொழிகள் 29:25 சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் என்ன செய்யுமா? கண்ணியை உண்டாக்கும். கண்ணி எத்தனை பேர் பார்த்திருக்கிறோம்? அந்த கண்ணியை பார்த்தீங்கன்னு சொன்னா, கண்ணியில மாட்டினவன் என்ன செஞ்சிருவாங்க? அவ்வளவுதான், முடிஞ்சது. கண்ணியில மாட்டினால் முடிந்து விட்டது. இன்னைக்கு உலகத்துல என்னென்ன கண்ணியெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடன் என்கிற கண்ணி இன்னைக்கு உலகத்துல இருக்கிறது. பாவம் என்கிற கண்ணி உலகத்துல இருக்கிறது. அடுத்து பிரச்சனை என்கிற கண்ணியில போய் அநேகர் என்ன செய்யறாங்க? மாட்டிக்கொள்ளுகிறாங்க. இன்னைக்கு இப்படி பல கண்ணிகள் உலகத்துல என்ன செய்கிறது? இருக்கிறது. இந்த கண்ணிலெல்லாம் போய் நம்ம என்ன செய்து கூடாது? மாட்டிக்கொள்ளக்கூடாது. கவனமாய் என்ன செய்யணும்? இருக்கணும். பிரச்சனை என்கிற கண்ணியில போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. பாவம் என்கிற கண்ணியில போய் மாட்டிக்கொண்டோம்னா வெளியே வருவது ரொம்ப கஷ்டம். கடன் என்கிற கண்ணியில போய் மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னால் அதிலிருந்து வெளியே வருவது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு மனுஷனுக்கு பயப்படக்கூடிய பயம் என்னத்தை கொண்டு வருமா? கண்ணியை உண்டாக்கும். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. பயம்தான் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. எதுக்கோ பயந்திருக்கோம், எந்த மனுஷனுக்கோ பயந்திருக்கோம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு ஏதோ பிரச்சனை என்ன செய்து இருக்கிறது. ஏன்னா மனுஷனுக்கு பயந்தா கண்ணியை உண்டாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. புதியதான ஒரு பிரச்சனையை உருவாக்குமா. மனுஷனுக்கு பயப்படும் போது புதிய பிரச்சனை என்ன செஞ்சிடும்? வந்துடும். நம்ம எதுக்குமே பயப்படலை அப்படின்னா ஒரு பிரச்சனை என்ன செய்கிறோம்? மனுஷனுக்கு பயப்படுகிறதுனால பல புதிய சிக்கல்ல புதிய பிரச்சனையில போய் நம்ம என்ன செய்கிறோம்? மாட்டிக்கொள்ளுகிறோம். தேவனுக்கு பயப்படுவோம். ஏன் அந்த உலகத்துக்கு பயப்படணும்? ஏன் எந்த மனுஷனுக்கு பயப்படணும்? அவசியம் இல்லையே. ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறான். நம்ம சரியா போனா கர்த்தர் நம்ம கூட இருப்பான். நம்முடைய ரூட்டு சரியில்லைன்னா ஆண்டவர் நம்மை விட்டு என்ன செஞ்சிருவா? விலகி போயிருவாங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, பாவம் செய்த போது தேவன் அவர்களை விட்டு விலகி போனால் எதிரிகளின் கையில என்ன செஞ்சிருவாரு? ஒப்பு கொடுத்துருவா. நம்ம ஏன் பயப்படக்கூடாதுன்னா, பெரிய கண்ணி இருக்கிறது. மனுஷனுக்கு நீங்க பயந்தீங்க அப்படின்னா கண்ணியில பல சிக்கல்ல நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம்? மாட்டிக்கொள்ளும் இருக்கணும். ஏன் பயப்படக்கூடாதுன்னா, ஒன்று, தேவன் நம்ம கூட இருக்கிறான். ரெண்டாவது, நீங்க பயப்படாம இருந்தாதான் பிரச்சனை கண்ணியிலிருந்து என்ன செய்ய முடியும்? தப்ப முடியும். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பயந்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? முதல்ல நம்ம பார்க்கிறோம், பயப்படக்கூடாது. யாருக்கெல்லாம் பயப்படக்கூடாது? ரெண்டாவது நம்ம பார்த்தோம், யாருக்கு பயப்படணும்? தேவனுக்கு பயப்படணும். வசனத்துக்கு என்ன செய்யணும்? பயப்பட வேண்டும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, அடுத்து ஏன் பயப்படக்கூடாதுன்னா, கர்த்தர் நம்ம கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆண்டவருக்கு பயந்தா என்ன காரியம் நடக்கும் என்று சொன்னால், ஒன்று, தீமையை விட்டு என்ன செய்வோம்? விலகுவோம். நீதிமொழிகள்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், தேவனுக்கு பயப்படுவதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, தீமையை விட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்? விலகிடுவோம். ஆண்டவருக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்க என்ன செய்வாங்களாம்? தீமையை விட்டு விலகிடுவாங்களாம். தீமையிலே என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. தீமை வருதுன்னா அதை விட்டு விலகி ஓடியே என்ன செஞ்சிருவாங்க? போயிருவாங்க. எபிரேயர்ல சொல்லுகிறது, உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரங்களையும் பாவங்களையும் நீங்க என்ன செய்யணும்? உதறி தள்ளணும். பாரத்தையும் சுமந்துக்கிட்டு ஓட முடியாது. கிறிஸ்தவ ஓட்டத்துல பாவத்தையும் சுமந்துக்கிட்டு என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. பாவத்தையும் பாரத்தையும் சுமந்துக்கிட்டு ஓடுனாங்கன்னா அவங்க ஓட்டம் வெற்றியா என்ன செய்யாது? இருக்காது. தீமையிலே வாழ்றதை விட தீமையை விட்டு விலகிறோம் பாத்தீங்களா? அதுதான். ஒரு காலத்துல தீமையில இருந்திருப்போம், இல்லைன்னு சொல்லல. ஒரு காலத்துல பாவம் செய்திருப்போம், ஒரு காலத்துல தீமையானது செய்திருப்போம். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பயந்து நடக்கிற போது தீமையை விட்டு என்ன செஞ்சிடணும்? விலகிடணும். விலகுவார்கள். ஆண்டவருக்கு பயந்தா நம்மகிட்ட தீமை என்ன செய்யாது? வராது. அப்படியே வந்தாலும் நம்மளை தேடி வந்தாலும் விலகி என்ன செஞ்சிருவோம்? போயிருவோம். இன்னும் தீமையை விட்டு விலகாம இருக்கிறோம்னா நம்ம ஆண்டவருக்கு பயப்படலன்னு தான் அதனுடைய அர்த்தம். தீமை இன்னும் நம்மகிட்ட இருக்கு, பாவம் இன்னும் நம்மகிட்ட இருக்கு, நம்ம குடும்பத்துல இருக்கு, தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா நம்ம இன்னும் ஆண்டவருக்கு என்ன செய்யல? பயப்படலை. முழு உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் தேவனுக்கு பயந்திருந்தாங்கன்னு சொன்னா இன்னைக்கு உலகமே என்ன செஞ்சிருக்கும்?
மாறி இருக்கும். உலகமே ரட்சிக்கப்பட்டிருக்கும். உலகமே இயேசுவின் சொந்த பிள்ளைகளா என்ன செஞ்சிருப்பாங்க? மாறி இருப்பாங்க. இன்னைக்கு தீமையிலே கிறிஸ்தவர்கள் கிடக்கிறார்கள். வேதத்திற்கு கீழ்ப்படிய மனதில்லை, வேத வசனத்திற்கு அர்ப்பணிப்பதற்கு மனதில்லை, வேதத்தின்படி வாழ்வதற்கு மனதில்லை. ஏதோ வாழ்றோம், ஏதோ இருக்கிறோம், ஏதோ கிறிஸ்தவர் என்கிற பெயர்ல தன்னுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? கடந்து போகிறது. அந்த வீட்டிலேயே நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு கிடந்தீங்கனாலும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என்ன செய்யல? இல்ல. கணவன் மனைவிக்கெல்லாம் பார்த்தா நிறைய வீட்டுல என்ன செய்யும்? அடி பிடின்னு தான் என்ன செய்யும்? நடக்கும். அப்ப அங்கேயும் என்ன செய்யுது? ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்ல. பிள்ளைங்க இருக்க வீட்டுல தப்பு பண்ணா பிள்ளைங்களுக்கு அடி விழும், அது வேற. ஆனால் இன்னைக்கு பாருங்க, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனாலதான் அந்த குடும்பம் என்ன செய்கிறது? தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழாதபடி இஷ்டத்தின்படி என்ன செய்கிறது? வாழுகிறது. இப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு என்ன செய்யல? குறைந்து போயிருச்சு. நம்மளே யோசித்து பாருங்க, அன்னைக்கு இருந்த பயம் இன்னைக்கு இருக்கிறதா? அன்னைக்கு நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு வாழ்றோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா காலம் சமீபம். ஆண்டவராக இயேசு வரும்போது திடீரென்று அவருடைய வருகை இருக்கும். அப்ப அவருடைய வருகையில நம்ம என்ன செய்யணும்? காணப்படணும். ஒன்று, தேவனுக்கு பயப்படுவதனால் வரக்கூடிய மிக முக்கியமான நன்மை, தீமையை விட்டு என்ன செஞ்சிருவோம்? விலகிடுவோம். தீமைக்கும் நமக்கு என்ன செய்யாது? சம்பந்தம் இருக்கு. சங்கீதம் 111:10 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் தேவன் என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற, ஆண்டவருக்கு யாரெல்லாம் பயப்படுகிறாங்களோ, அது சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், பயந்தா அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. பயப்படலைன்னா ஆசீர்வாதம் என்ன செய்யாது? இருக்காது. கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்? பயந்து நடக்கணும். சின்ன பிள்ளைகனாலும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? பயப்படும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சின்ன பிள்ளை தானே, அது தப்பு பண்ணா என்ன செய்யட்டும்? பண்ணட்டும். கெட்ட வார்த்தை பேசினா என்ன செய்யட்டும்? பேசட்டும். நீ வாப்போன்னு பேசினா என்ன செய்யட்டும்? பேசட்டும். அடிச்சா என்ன செய்யட்டும்? அடிக்கட்டும். இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? விடவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, எந்த பெரியவங்களா இருந்தாலும் எந்த சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்தால் அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தருக்கு பயப்படலைன்னா ஆசீர்வாதம் என்ன செய்யாது? கிடையாது. நம்ம பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு பயந்தா அவங்க எதிர்காலம் நிச்சயம் என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும். சின்ன வயசுல ஆண்டவருக்கு பயப்படாம இஷ்டத்தின்படி வாழ்ந்த பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவங்க வாழ்க்கைலாம் எப்படி இருக்கிறது. நான் நிறைய பிள்ளைங்களை என்ன செஞ்சிருக்கிறேன்? பார்த்துருக்கிறேன். நம்ம ஊர்லேயும் சரி, வெளியூர்லேயும் சரி, நிறைய பிள்ளைங்களை பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு நிரந்தரம் இல்லாத ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, நிலையில்லாத நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, தன்னுடைய சொந்த காலிலே நிற்க முடியாத நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. காரணம், சிறு வயதிலே கர்த்தருக்கு என்ன செய்யலை? பயப்படலை. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்தான் நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார். சின்ன பிள்ளைங்களா, வாலிப பிள்ளைங்களா, ஆண்டவருக்கு பயந்தா அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவருக்கு பயப்படலைன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? பாவத்தில் இருக்கும், கேள்விக்குறியா இருக்கும். பல லட்ச ரூபா கடன்ல என்ன செய்வாங்க? இருப்பாங்க. நாளைக்கு என்ன செய்யணும் தெரியாம என்ன செய்வாங்க? வாழுவார்கள். ஆனால் நீங்களும் நானும் அறிந்து கொள்ளணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்து நீங்க சங்கீதம் 34:9 வாசித்து பார்த்தீங்க என்று சொன்னா, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லையா? ஆண்டவருக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யாது? குறை இருக்காது. உங்களுக்கு குறை இருக்கிறதா? அப்ப நம்ம எங்கேயோ ஆண்டவருக்கு பயப்படுகிறதை தவறு பண்ணி இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில குறைவு இருக்கிறதா? அப்ப தேவனுக்கு பயப்படுகிற பயமும் நமக்கு என்ன செஞ்சிருச்சு? குறைந்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்க. யாரை பார்த்து சொல்லுகிறார்? பரிசுத்தவான்களை பார்த்து சொல்லுகிறார். பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்யாதான்? குறை கிடையாது. நீங்க ஆண்டவருக்கு பயந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறைவும் என்ன செய்யாது? வராது. பயப்படலைன்னா குறை நிச்சயம் இருக்கதான் செய்யும். பயந்து என்னைக்கு வாழ்றீங்களோ அன்னைக்கு உங்க குறைவு என்ன செஞ்சிடும்? நிறைவாகிடும். அல்லனா நிறைய தடைகள் உங்க வாழ்க்கையில என்ன செய்யும்? வரும். நீங்கள் எதிர்பார்த்த நன்மை என்ன செய்யாது? வராது. குறைவோடு தான் நீங்க வாழ்க்கையை ஓட்டத்தை முடிப்பீர்கள். நிறைவோடு என்ன செய்ய முடியாது?
முடிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது பரிசுத்தவான்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்க யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படுங்க. ஊழியக்காரனுக்கு அல்ல, அல்லனா ஊருக்கு அல்ல, வேற யாருக்கு அல்ல, கர்த்தருக்கு பயப்படுங்கள், வசனத்துக்கு பயப்படுங்கள். அப்படி பயந்து நடந்தீங்கன்னா ஒன்று தீமையை விட்டு என்ன செய்வோம்? விலகுவோம். இரண்டாவது, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு குறைவு என்ன செய்யாது? இருக்காது. குறைவுனா என்ன? நமக்கு அனுதினம் தேவையான, நிறைய பேர் அனுதின தேவைக்காகவே ரொம்ப சிரமப்பட்டு வாழ்கிற மனிதர்கள் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு தேவைக்கு அனுதின அடிப்படை தேவை கூட இல்லாமல் வாழ்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஆனா கர்த்தரை நீங்க தேட தேட, இயேசுவுக்கு பயந்து வாழ வாழ நம்முடைய வாழ்க்கையில குறைவே இருக்காது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை என்ன செய்யாதான்? குறைவுபடும். அப்ப தேடலாம் என்ன செய்யும்? நன்மை குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நன்மை குறைந்து கொண்டே தான் என்ன செய்யும்? இருக்கும். வேதம் கற்றுக் கொடுக்கிறது, ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவரை தேடாம நீங்க போய் என்னதான் சம்பாதித்தாலும், எவ்வளவு வருமானம் வந்தாலும், இன்னைக்கு எவ்வளவு வச்சிருக்கிறீங்க? ஒண்ணுமே என்ன செய்யாது? கிடையாது. கடன்ல தான் இன்னைக்கு வாழ்க்கை போகிறது. ஞாயிற்றுக்கிழமையும் வேலை செய்கிற விசுவாசிகள், ஞாயிற்றுக்கிழமையும் சம்பாதிக்கிற தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறவருடைய வாழ்க்கையில எவ்வளவு பணம் மிச்சம் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே என்ன செய்யாது? இருக்காது. கடத்துக்கு மேல கடன், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் என்ன செய்து இருக்கிறது. அப்ப நம்ம யோசித்து பார்க்கணும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாதான்? குறைவுபடாது. அப்ப நீங்க ஆண்டவரை தேட 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 உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் குறைவுபடாது. எல்லா நன்மையும் உங்களுக்கு நிலைத்து இருக்கும். எல்லா நன்மைகளையும் கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பார். அடுத்து நீங்க நீதிமொழிகள் 1:7 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கிறதா? ஞானம் கிடைக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் ஞானம் இல்லாம என்ன செய்யறாங்க? வாழ்ந்து கொண்டிருக்க. அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என்ன செய்யல? இல்ல. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் துவக்கம். சுத்த தமிழ்ல சொன்னா நான் ஞானத்தின் துவக்கம், இல்லைன்னா ஞானத்தின் ஆரம்பம். இன்னைக்கு ஞானமே நமக்கு துவக்கப்படணும்னு சொன்னா ஆண்டவருக்கு பயந்தா மட்டும்தான் ஞானம் வரும். ஞானம் இருந்தாதான் இந்த உலகத்துல நல்லா என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஞானம் இல்ல, அறிவு இல்ல. அதான் சொல்லுவாங்க, இவன் ஞானம் இல்லாம என்ன செஞ்சிட்டான்? உழைச்சிட்டான், இவன் ஞானம் இல்லாம வாழ்ந்துட்டா அப்படின்னு சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அப்ப ஞானம் வேணும்னா ஆண்டவருக்கு பயந்தால் ஞானம் வரும். அது படிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும், வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், சம்பாதிக்கிறவங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், சிறியவர்கள் யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு பயப்படும் போது அங்க கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஞானத்தை தருகிறார். ஞானம் வேணுமா? ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க? பயந்து நடங்க. அடுத்து நீதிமொழிகள் 14:26 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னா, அவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. நம்பிக்கை, நமக்கு நம்பிக்கை வேணும். திட நம்பிக்கை உண்டு. வேதம் சொல்லுகிறது, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் என்ன செய்யுமா? கிடைக்கும். பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா நம்ம கர்த்தருக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். நம்ம கர்த்தருக்கு பயப்படலாம், நம்ம பிள்ளைகளை என்ன செய்ய முடியாதான்? ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இங்கு வேதம் சொல்லுகிறது, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். யாருடைய பிள்ளைகள்? கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய பிள்ளைகளுக்கு முதல்ல பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. நம்பிக்கை என்பதை விட உறுதியான நம்பிக்கை உண்டு. அடுத்து அவன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யுமா? அடைக்கலம் கிடைக்கும். அடைக்கலம்னா என்னது? பாதுகாப்பு. பாதுகாப்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு வேணும்னா நம்ம ஆண்டவருக்கு பயப்படணும். நம்மளே பயப்படலை, நம்மளே ஜெபம் பண்ணலை, நம்மளே தேவ சமூகத்துக்கு வரலை, நம்மளே ஆண்டவர் ஆராதிக்கலை, நம்ம கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிள்ளைகளுக்கு அடைக்கலத்திற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பயந்தால் நமக்கு நம்பிக்கை உண்டு, நம்முடைய பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு உண்டு. நம்மளே ஆண்டவருக்கு பயப்படலைன்னா என் பிள்ளை ரட்சிக்கப்படணும் ஒரு காலத்துல என்ன செய்ய மாட்டாங்க? ரட்சிக்கப்பட மாட்டாங்க. நம்ம ஆண்டவருக்கு பயந்து மாதிரியாய் வாழணும். நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை தேடணும். கர்த்தருக்கு பிரியமாய் நம்ம வாழ்ந்தாதான் நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண முடியும், பிள்ளைகளுக்காக சொல்லவும் முடியும். நம்ம மாதிரியாய் வாழலன்னா சொல்லவும் என்ன செய்யாது? முடியாது. அவங்களுக்காக ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபமும் என்ன செய்யாது? கேட்கப்படாது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளாய் காணப்பட்டால் நமக்கு நம்பிக்கை உண்டு. நம்முடைய பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். கடைசியாக நீதிமொழிகள் 31:30 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே என்ன செய்வானா? புகழப்படுவாள். உங்களை புகழணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களை யாராவது புகழணும், என்ன மேன்மையாய் பேசணும்,
என்ன உயர்வா பேசணும், என்ன செய்யணும், இந்த ஊர்ல இவ்வளவு மாதிரி ஒருத்தரும் கிடையாதுன்னு சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே என்ன செய்வானா? புகழப்படுவார். உங்களுக்கு புகழ் வேணும்னா எங்கேயும் தேடி போக வேண்டாம். நீங்க ஆண்டவருக்கு மட்டும் பயந்து நடந்து பாருங்க. புகழ் உங்களை தேடி என்ன செய்யும்? வரும். கனம் உங்களை தேடி வரும். மகிமை உங்களை என்ன செய்யும்? தேடி வரும். இவங்கள மாதிரி நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும் என்கிற அளவுக்கு மாதிரியான வாழ்க்கைக்கு என்ன செய்வான்? கர்த்தர் நம்மை கொண்டு வருவார். நம்மளை எப்படி சொல்றாங்க? நம்மளை புகழ்ந்து பேசுறாங்களா? இல்லைன்னா நம்மளை என்ன செய்யறாங்க? இவளா அல்ல இவனா அப்படின்னு சொல்றாங்களா? யோசித்து பாருங்க. நம்மளுக்கு புகழ்ச்சி வேணும்னா நீங்க என்ன செய்யுங்க? கர்த்தருக்கு பயப்படுங்க. 30ஆம் வசனம் சொல்லுகிறது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீணா. சௌந்தரியம் எப்படியா? வஞ்சனைனா ஏமாற்றிடும், அழகெல்லாம் வீணு. குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு அழகெல்லாம் என்ன செஞ்சிடும்? போயிடும். எவ்வளவு வருஷத்துக்கு நம்ம அழகு இருக்கும்? அதெல்லாம் கொஞ்ச காலத்துல போயிடும். எவ்வளவுதான் மேக்கப் போட்டாலும், எவ்வளவுதான் லிப்டிக் போட்டாலும், எவ்வளவுதான் ஃபேஷியல் பண்ணாலும், நம்ம குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு அழகெல்லாம் என்ன செஞ்சிடும்? போயிடும். எவ்வளவுதான் மூடி மறைச்சாலும் சரி, அந்த அழகு அந்த வேஷம்லாம் கலைஞ்ச உடனே பார்க்க என்ன செய்யாது? சகிக்காது. இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை அழகு வீணா, சௌந்தரியம் ஏமாற்றிடுமா. ரொம்ப அழகா இருக்காங்கன்னா அவங்கள நம்பிடக்கூடாது, அது ஏமாற்றி விடும். அழகு வீண், சௌந்தரிய வஞ்சனை உள்ளது. ஆண்டவருக்கு பயப்படுகிற ஸ்திரீயா இருந்தீங்கன்னா, ஸ்திரீகளுக்கு மாத்திரமல்ல ஆண்களுக்கும் சேர்த்துதான், எல்லாருமே ஆண்டவருக்கு பயந்தால் தேவன் உங்களை உயர்ந்த இடத்துல வைப்பார். உங்களை புகழ்ச்சிக்கு நேராய் கொண்டு போவார். உங்களை தேவன் மேன்மைப்படுத்துவார். நம்மை குறித்து மற்றவர்கள் என்ன பேசுறாங்க? நம்மளை புகழ்ந்து பேசுறாங்களா? புகழ்ந்து என்று சொன்னால் பெருமைக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. வேதம் சொல்லுது, புகழப்படணும்னா, கனப்படுத்தப்படணும்னா, மேன்மைப்படுத்தப்படணும்னா நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? பயந்து நடக்கணும். இதுதான் தேவனுக்கு பயப்படுகிறதுனால உண்டாகக்கூடிய ஆசீர்வாதம் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. தேவனுக்கு பயப்படாவிட்டால் அக்கினி உண்டு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆண்டவருக்கு பயந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. கீழே வாசித்தீங்கன்னா மனைவி எப்படி இருப்பாங்க, பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க என்கிற ஆசீர்வாதம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படலன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஆண்டவருக்கு பயப்படாவிட்டால் வரக்கூடிய காரியம் இருக்கிறது, தண்டனை இருக்கிறது. இன்னைக்கு மனுஷன் கர்த்தருக்கு என்ன செய்யல? பயப்படல. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஏன்னா தேவனுடைய கோபம் கொஞ்ச காலத்துல என்ன செய்ய போதான்? பற்றி எறிய போகுது. தேவனுடைய கோபம் தேசத்துல வரப்போகுது. அதிலிருந்து தப்பணும்னா அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். ஆண்டவரை முத்தம் செய்யுங்க, ஆண்டவரை தேடுங்க. அப்பதான் வரக்கூடிய அக்கினியிலிருந்து, வரக்கூடிய நித்திய ஆக்கினையிலிருந்து என்ன செய்ய முடியும்? தப்ப முடியும். கவனமாய் இந்த உலகத்துல என்ன செய்யணும்? வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனுக்கு பயப்படலன்னா நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. பயப்படுகிறவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பயப்படாம இருக்கிறவருடைய வாழ்க்கையில நியாய தீர்ப்பு தான் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க வேதத்தில் அதற்கான சம்பவம் நிறைய இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படாதவர்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறார்கள். நம்முடைய பிழையாம் தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பயப்படாமல் போய் அதற்கான பலனை என்ன செய்தார்? அனுபவித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயந்து கொண்டிருக்கிறோமா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் நாம எங்க இருக்கணும்? இருதயத்துல இருக்கணும். வெளியே ஐயோ நான் பயப்படுற மாதிரி நம்ம நடிப்பதல்ல, நான் ஆக்சன் பண்ணுவது அல்ல. இருதயத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு என்ன செய்யணும்? வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரோடு கூட பேசுகிறதான வார்த்தை என்னவென்று சொன்னார்? நீ பயப்படாதே என்று சொன்னார். யாருக்கு பயப்படக்கூடாது என்பதை தியானித்தோம். இரண்டாவது, பயப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதற்கு பயப்படணும்? தேவனுக்கு பயப்படணும். வசனத்துக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கணும். அடுத்து நம்ம பார்த்தோம், பயப்படுவதால் நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம். ஏன் பயப்படக்கூடாது? தேவன் நம்ம கூட இருக்கிறார். மனுஷனுக்கு மட்டும் நீங்க பயந்தீங்கன்னா ஏதோ கண்ணியில, ஏதோ சிக்கல்ல, ஏதோ ஒரு பிரச்சனையில போய் நீங்க என்ன செய்வீங்க? மாட்டிக்கொள்வீர்கள். கவனமாய் நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அடுத்து வேதம் சொல்லுகிறது, பயந்தால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது?
பயப்படுவதினால, சின்னவங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும், கர்த்தருக்கு பயப்படுகிறதினால உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவருக்கு பயந்தா உங்களுக்கு ஞானம் உண்டு. தீமையை விட்டு விலகிடுவோம், தீமையை விட்டு விலகி வாழுவோம். தேவனுக்கு பயப்படுவதினால புகழ் உண்டு. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் இருக்காதா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் ஒரு குறைவும் வராதான். ஆண்டவருக்கு பயந்தா ஆண்டவரை தேடுவோம். ரெண்டையும் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும், நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்திற்காய் காத்திருக்கிறோமா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருதயத்தில் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். தேவனுக்கு பயந்து வாழ்கிறோமா? தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிக்கிறோமா? நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்து ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கு பயப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாய் வரக்கூடிய நாட்களை பயந்து வாழுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.